Jesus loved me with everlasting love. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் தேவன் உக்கிர கோபம் உள்ளவரா, தவறு செஞ்சவனுக்கு தேவன் தண்டனை கொடுக்கிறவரா என்று சொல்லி அநேகர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது உண்டு. அடுத்து நம்ம படித்த காரியங்களை நம்ம புரிஞ்சு கொண்டது அப்படி இருந்தது அன்பார்களே. ஆனால் உண்மையாக தேவன் அப்படி இருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை அன்பார்களே. வசனம் சொல்லப்படுது, ஏசாயா 30:18 நம்ம பார்க்கும்போது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று இதில் சொல்லப்படுகிறது அன்பர்களே. அதாவது இந்த இடத்துல 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது அன்பர்களே. ஒன்று உங்களுக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். 2வது காரியம் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார். 3வது காரியம் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார் நண்பர்களே. அதாவது இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனம் உரைச்சு கொண்டுகிறாரு. இது யாருக்கு உரைச்சு கொண்டு நம்ம பார்க்கும்பொழுது இதே ஏசாயா 30:2 பாருங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுக்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது தேவன் இஸ்ரவேல ஜனங்களை அவர்கள் நேசித்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை கஷ்டப்பட்ட இந்த ஜனங்களை அவர் அவர்கள் மேல மனதுருங்கி அவர்களை ரட்சிக்க அவர் காத்திருந்து அவங்க ரட்சித்து மீட்டு கொண்டு வந்தார் அன்பர்கள் வெளியே. அதுல சில ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகளை கண்கொள்ளா பார்த்து கூட மறுபடியும் அவங்க முரட்டாட்டம் பிடிச்சு நாங்க பார்வோடைய பலத்துல போய் நாங்க அங்க அந்த பலத்துல நாங்க இருப்போம், அடுத்து எகிப்து நிழலில் போய் அங்கேயே நாங்க சேவா இருப்போம் என்று சொல்லி சில முரட்டாட்ட பிடித்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. நீங்க இப்படியாப்பட்ட ஒரு முரட்டாட்டம் பிடிச்சு நீங்க மறுபடியும் அந்த அடிமை இருக்கிற பாவத்துக்கு மறுபடியும் அந்த தேசத்துக்கு நீங்க போக பாக்குறீங்களே, ஆனா கர்த்தர் உங்க பட்சத்துல, கர்த்தர் உங்க கூடவே இருந்து உங்களை உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறாரு, மனதுருங்கும்படி அவர் எழுந்திருக்கிறாரு. இதை நினைவு கூர்ந்து கர்த்தர்ல திரும்புக என்று சொல்லி இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டுமானவர்களே. ஆனால் இந்த நாட்கள், இந்த கிருபை நாட்களில் நாம் இந்த விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களில் சில பேர் முரட்டாட்டம் பிடிச்சு எகிப்து என்கிற அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் போக பார்த்தாங்களே, அந்த ஸ்லேவருக்கு போக பார்த்தாங்களே. இந்த நாட்களில் கூட அன்பாங்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் இந்த உலகம் என்கிற பாவத்தில் நம்ம போய் நம்மளுடைய மனதை திருப்பும் பொழுதோ நம்ம சரீரம் அப்படியே திருப்பப்பட்டு நம்ம அதுல செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். அடுத்து நம்ம மேல அவர் மனதுருக்கமா இருக்கிறார் அன்பானவர்களே. மனதுருக்கமா இருந்து நம்ம கூட எப்பவுமே என் பிள்ளை எப்ப திரும்புவான், என்னிடத்துல எப்படி திரும்புவான் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பார்களே. அதுதான் உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது இளைய மகன் தன் தகப்பனை விட்டு தூரதேசத்துக்கு போய் ஆஸ்திகளை அழிச்சு கொண்டு மறுபடியும் எதுவுமே இல்லாத அவன் மனம் திரும்பி தன் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தன் தகப்பனத்துல வரும்போதோ தன் தகப்பன் தனக்கு மாறாக தண்டனை கொடுக்காமல் அவனை நேசித்து அவன் மேல அன்பு செலுத்தி அவனுக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்தார் நண்பர்களே. இந்த நாள் கூட தேவன் அப்படியே தான் இருக்கிறார் நண்பர்களே. அவர் தண்டிக்கிறவராக அல்ல, அவர் அன்பு செலுத்துறவராக இருக்கிறார். ஆகையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த நன்மைகள் இருக்க கல்வாரி சிலுவையில, ஐயோ நான் செஞ்ச ஒரு காரியங்களுக்கா, நான் செஞ்ச பாவங்களுக்கா, நான் செஞ்ச துரோகங்களுக்கா என் ஆண்டவர் அடிக்கப்பட்டாரே என்கிற அந்த நம் உள்ளத்துல உணர்ந்து நம்ம மனம் திரும்பி இயேசுவிடத்தில் நம்ம திரும்பும் போதோ திரும்பி பார்த்த உடனே தேவன் நமக்காக காத்திருக்கிறார். நம்ம மேல மனதுருங்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மளே. இதுதான் தேவனுடைய அன்பும். இயேசு நமக்கு அதை காட்ட வந்தார். அதை நம்ம புரிந்து கொண்டு நம் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு இயேசுவை நம்ம பற்றி கொண்டு வாழ நம் விட்டு கொடுப்போம் அன்பானவர்களே. ஆமேன்.